ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு குழந்தை அப்பாவுடைய கையை பிடிச்சிருச்சுன்னா ரோடு மலை எதுனாலும் சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணும். அதே போல் தகப்பனுடைய கையை நம்ம பிடிச்சிருக்கிறோம். எந்த ரோடு புயல் மலை கரடு மேடு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. காரணம் நம்ம பிடிச்சிருக்கிற தகப்பன் அவர் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர். அவர் செல்வத்திலும் பெரியவர். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் யாருமே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. லாக்கா பா ராகா தாடா பாஷா தூணாமா ராகா திடி பி கபா கபா ராகா தூடா பலபோ லேக்கா பா ராகா திடி பி கமா ஷகா தாடா பலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. மாரா பாரா காதாடா பா ஷகாதாடா பலபோ. ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். லேக்கா மாரா ஹாடாடா டாடா டாடா பலபோ தூடா பா ஷகாதாடா பலஹா தீனி மே கபாராகா தூணா மாரா காதாடா பலபோ. பரலோக மகிமை பரலோக பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடத்துல ஏதோ வந்தோம் போனோன்ட்டு இல்லப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றவர்களாய், அபிஷேகத்தை பெற்றவர்களாய், தரிசனத்தை பெற்றவர்களாய், திட்டங்களை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லணும். தகப்பனே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஒருவேளை ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆராதிக்க தெரியாம இருக்கலாம். ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல நீங்க பேசுங்க. அப்பா என்னை நிரப்புங்க, அப்பா என் கூட பேசுங்கப்பா. ஓ அப்பா என் கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலையை தாங்கப்பா. நீங்க பேசுங்க பேசுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி லாக்கா பா ராகா தாடா பா ஷகா தாடா பலபோ தூடா மா ராகா தாடா பா கபா ராகா தி பி கமா லஹா தாடா பலபோ. ஆண்டவர் சொல்றாரு, நீயா இந்த இடத்துக்கு வரல மகளே, நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். மகனே நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தினால உன்னை சேர்த்து கொண்டேன். நான் உன்னை சேர்த்து கொண்டேன். நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு வெறுமையாய் உன்னை அனுப்ப மாட்டேன். உன்னை நிரப்பி நான் அனுப்ப போறேன். நல்லா கரங்களை தட்டி லக்கா மாராகா டா 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 பலபோ தூடா பா ஷகா டா டா பலபலபோ ரேகா மா ஷிகி தி டி பி கபா ராகா டா டா பலபோ. ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க 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 நிரப்புங்க. லே ரே கபா ஷதா டா பா லகா டா டா பலபோ மாராகா டா டா பா லகா டா டா பலபலபோ. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து தேவனின் மகிமை மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடு. 2 கரங்களை உயர்த்தி தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள்
நம்மை சுற்றிலும் எங்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒரு உன்னத பிரசனம், ஒரு உன்னத மகிமை. ஓ, இருள் விலகிறது இயேசுவின் நாமத்தில். பிரச்சனைகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு உன்னத மகிமை, ஒரு உன்னத பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரசனமே இறங்கியே வந்திடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. ஒரு அக்கினி, பாவத்தை சுட்டெரிக்கிற ஒரு அக்கினி, சாபத்தை சுட்டெரிக்கிற ஒரு அக்கினி. எஸ், சேர்ந்து மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ, தலைகளை உயர்த்தி வானத்தை பாருங்க. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். தொடர்ந்து பாடுவோம். தேவனின் மகிமையே, தேவனின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக ஒரு மகிமை, ஒரு உன்னத பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ், எஸ், எஸ். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத பிரசனம், உன்னத மகிமை. ஓ ராகபா ஷகாதா பலபோ லேகபா ராகதா பலஹதா பலபோ. நம் ஒவ்வொருவரும் மண்ணான மனிதர்கள். நம்ம எல்லாரும் மண்ணான மனிதர்கள்.
ஆனால் இந்த மண்ணான மனிதர்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருத்தரையும் குறைவா ஒருத்தனை மேன்மையா ஆண்டவர் படைக்கல. ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து சரி சமமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். சரி சமமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதமே என்னன்னா, நீ தோத்து போனவன், நீ பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிற, உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, அப்படிதான் நீ படைக்கப்பட்டிருக்கிற, இப்படி பல வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். உங்களை எழும்ப முடியாம பிசாசு முடக்கி வைத்திருக்கிறான். உனக்குள்ள படிப்பறிவு இல்லை, உனக்குள்ள திறமை இல்லை, அவனுக்கு இருக்கிற திறமை உனக்கு இல்லை, அவனுக்கு இருக்கிற டேலண்ட் உனக்கு இல்லைன்னு ஏமாற்றி வச்சிருக்கிறான். ஆண்டவர் எடுத்ததும் மனுஷனை பார்த்து முதல் கோவப்பட்டது எப்போ தெரியுமா? ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன்ப்பா. உடனே ஆண்டவர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் மேல கர்த்தர் கோவப்பட்டது. உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? அப்படிதான் ஆண்டவர் கோவப்பட்டார். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? நான் என் சாயலால உன்னை படைச்சிருக்கிறேன், எனக்குரிய ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ பலவீன நல்ல, நீ பலவான். நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத. நான் அதுக்காக உன்னை படைக்கல, நான் உன்னை விசேஷமாய் நான் உன்னை படைச்சிருக்கிறேன். உனக்குள்ள கிருபைகளை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள வரங்களை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள டேலண்ட்டை வச்சிருக்கிறேன். உன்னை போல யாரும் இல்லை. உன்னை நான் வித்தியாசமாய் படைத்திருக்கிறேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறேன். நீ அதிசயமானவன், நீ பிரமிக்கத்தக்கவன், நீ அழகுள்ளவன். உன்னுடைய மதிப்பு அது விலையேற பெற்ற மதிப்பு. என்னுடைய ரத்தத்தையே கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். காசை கொடுக்கல, பொருளை கொடுத்து மீட்டெடுக்கல, என் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கேன். காரணம், உன்னுடைய விலை அவ்வளவு உயர்ந்தது. உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் தேவனுக்கு முன்பதாக விலையேற பெற்ற ஆத்மா, விலையேற பெற்ற ஆத்மா. நீங்கள் ஒவ்வொருவரும் முத்துக்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். நீங்க தான் உப்பு இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். இங்க இருந்து நீங்க வெறுமையாய் போக கூடாது, எழும்பணும் ஆண்டவருக்காக. ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. மறுபடி உம்மாலே, உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே. இப்ப எல்லாம் சேர்ந்து, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும்
சத்தத்தை உயர்த்தி உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் உம்மால் கூடாத கூடாத காரியம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உண்மைப்பா. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. ஆண்டவரை பார்த்து உண்மைப்பா. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இப்ப எல்லாரும் ரெண்டு கரங்களை அசைத்து உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மை தகப்பனே, உண்மை உண்மை உண்மைப்பா. மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மாலை கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை தகப்பனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், நீர் வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட இருக்கிறவரே, வாழ்வு தந்த வல்லலே, வாழ வைக்கிறவரே, மறவாமல் காப்பவரே, அனுதினமும் எங்களை போஷிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, நல்ல உடுத்த உடைகளை தந்தவரே, நல்ல ஆகாரங்களை தந்தவரே, நல்ல குடும்பத்தை தந்தவரே, நல்ல பிள்ளைகளை தந்தவரே, நல்ல வருமானத்தை தந்தவரே, உழைக்கிற கரங்களை தந்தவரே, மக்கு நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையை காட்டிலும் அவர் பெரியவர். உங்க சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. 1 2 3. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம். சேர்ந்து சொல்லுங்க,
ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாள் எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. நல்லா கைத்தட்டி ஆமென். தண்ணீரை ரசமாக மாற்றுகிறவர், வெறுமையை நிறைவாக்கினீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி வெறுமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி வெறுமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே 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 என் வாழ்நாள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்பே 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 என் வாழ்நாள் எல்லாம் என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? 2 கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, எங்கள் தேவைகளை காட்டிலும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவராயிருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும்
காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.